இன்னைக்கு வந்து ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாங்க. என்னன்னா காம்பவுண்டிங். ஏன்னா நெறைய டைம் நம்ம பேசியிருக்கோம். காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது? பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப 2 பெட்டி இருக்குங்க. ஒரு பெட்டியில 10 கோடி இருக்கு. இன்னொரு பெட்டியில ரூ. 10 இருக்கு. ஓகே. நீங்க எந்த பெட்டியை செலக்ட் பண்ணுவீங்க? ஒரு கண்டிஷன். ரூ. 10 மட்டும் என்ன நடக்கும்னா அப் டு 30 டேஸ் எவ்ரி டே டபுள் ஆகும். எப்படின்னா ₹10, ₹20, 40, 80 அப்படிங்கிற மாதிரி அப் டு 30 டேஸ்க்கு டபுள் ஆகும். ஆனா இந்த 10 crores இருக்குங்க அந்த பெட்டி, அது ஃபிக்ஸடுங்க. ஒரே டைம் நம்ம எடுத்துக்கலாம். எதை நம்ம செலக்ட் பண்ணுவோம் பாப்போமா? எதுல பெட்டரா இருக்கு அப்படின்னு இப்ப பாருங்க. ஒரு பெட்டியில 10 crores இருக்கு. இந்த 10 crores நம்ம எடுத்துக்கிட்டோம். எல்லாரும் மோஸ்ட்லி நம்ம என்ன செலக்ட் பண்ணுவோம்? 10 crores தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இன்னொரு பெட்டியில ₹10 இருக்கு. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே பாருங்க ₹20, ஃபிஃப்த் டே 160, 10th டே 5120, 15th டே 1,60,000 இருக்கு. 20th டே 52 lakh இருக்குங்க. 25th டே 16 crores இருக்குங்க. அதே 30 டேஸ் பாருங்க. 30th டே 536 crores இருக்குங்க. ₹10 30th டேல நமக்கு 530 crores நமக்கு கிடைச்சிருக்குங்க. இப்ப எந்த பெட்டியை செலக்ட் பண்ணுவோம்? நாம இந்த கால்குலேஷன் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா 10 கோடி தாங்க செலக்ட் பண்ணிருப்போம். பட் இப்ப நமக்கு 500 crores தான் நமக்கு தேவை. இதுதாங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இதனால தான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு ரெகுலரா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஓகே, உங்களுக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எத்தனை % ரிட்டர்ன்ஸ் வருது, அது காம்பவுண்டிங்ல கிடைக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.